கனிமவள லாரி ஏறி உயிரிழந்த பெண்ணுக்கு நீதி கேட்டும் கனரக வாகனங்கள் வந்து செல்ல தடை விதிக்க கோரியும் போராட்டத்தில் இறங்கிய கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய காட்சிகள்தான் இவை. தமிழகத்தில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றி செல்லும் கனரக லாரிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறுகிய சாலைகளில் அதிக பாரத்துடன் அதிவேகமாக செல்லும் கனரக வாகனங்களால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் இதுவரை 36 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சித்திரங்கோடு அருகே உள்ள மேக்கோடு கிராமத்தை சேர்ந்த அமல்ராஜ், அவரது மனைவி அனிதா ஆகிய இருவரும் குலசேகரம் சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளனர். அப்போது கனிம வளம் ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக பின்னால் வந்த கனரக லாரி அமல்ராஜ் பைக்கை முந்த முயன்று பைக் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் பைக்கின் பின்னால் அமர்ந்திருந்த அனிதா தூக்கி வீசப்பட்டு அவர் மீது லாரியின் சக்கரம் ஏறி இறங்கியதில் அவர் நிகழ்விடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். அவரது கணவர் அமல்ராஜ் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதனை கேள்விப்பட்டு அப்பகுதியில் குவிந்த கிராம மக்கள் அனைத்து கட்சியினருடன் இணைந்து கனிமவள லாரிகளை தடை செய்ய கோரி உடலை எடுக்க விடாமல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் அங்கு போலீசார் மற்றும் அதிவிரைவு படையினர் குவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் அங்கு வந்த முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போராட்ட குழுவினரோடு இணைந்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தின் கனிம வளங்களை அழிக்கக்கூடிய முயற்சியில் இங்கு இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது நீண்ட கால ஒரு குற்றச்சாட்டு. தொடர்ந்து ஆர்எஸ் வண்டிகள் அனுமதிக்கப்படுறதுனால ஏராளமான பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 13ஆம் தேதி ஆசிரியர் ரீனா அப்படிங்கக்கூடியவங்க கொல்லப்பட்டு 52 வயசு. இன்னைக்கு இந்த அம்மா அனிதா அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு, நிரந்தரமான தீர்வு. கேரளாவுக்கு கடத்தப்படக்கூடிய கனிம வளங்களை யாரெல்லாம் தயாரிக்கின்றார்களோ அவை அனைத்தும் மூடப்பட வேண்டும். அந்த லாரிகள் அனைத்தும் தடை செய்யப்பட வேண்டும். இதையடுத்து அங்கு வந்த மாவட்ட எஸ்பி சுந்தரவதம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மேலும் உயிரிழந்த அனிதாவின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என உறுதி கூறியதை அடுத்து போராட்டக்காரர்கள் உடலை உடற்கூறாய்விற்கு அனுப்ப சம்மதித்தனர். காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியரிடம் பேசி சில உத்தரவாதங்களை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். என்னவென்றால், எந்த கனிம கடத்தல் லாரி எந்த குவாரியிலிருந்து வந்ததோ அந்த குவாரியை சீல் பண்ணுவோம், மூடி விடுவோம், தடை செய்கிறோம். அதாவது எஸ்ஏ குவாரியை தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக 6 சக்கர வாகனத்துக்கு மேல் இனி இந்த பகுதியில கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பகுதியிலிருந்து ஓடாது அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக அந்த குடும்பத்துக்கு உரிய நிவாரணம் வழங்குறோம். அது இந்த நிவாரணம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை, அவங்க 2 குழந்தைங்க ஒரு குழந்தைக்கு 1 கோடி ரூபாய் வச்சு 2 கோடி ரூபாய் கேட்டிருக்கோம். அந்த நிவாரணமும் அரசு சார்பில் அதிகபட்ச நிவாரணம் தர்றதுக்கான பரிந்துரையை நாங்க பண்றோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்காங்க. மறியல் போராட்டம் காரணமாக குலசேகரம் முதல் தக்கலை செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.